சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. இன்று 2024 வருடம் ஜூலை மாதம் 31 தேதி குரோதி ஆண்டு ஆடி மாதம் 15 தேதி புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய திதி இன்று மாலை 6:10 வரை ஏகாதசி திதி, அதன் பின்பு துவாதசி திதி. இன்றைய சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 1:01 வரை சுவாதி நட்சத்திரத்திற்கும், அதன் பின்பு விசாகம் நட்சத்திரத்திற்கும் இன்று சந்திராஷ்டமம். இன்றைய சூலம் வடக்கு, பரிகாரம் பால். ஆடி மாதம் 15ஆம் நாளான இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களும் எம்பெருமான் ஈசனின் அருளால் சகல சௌபாகியங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நான் ஈசனை பிரார்த்திக்கிறேன். இன்றைய பஞ்சாங்கத்தை பார்த்தாச்சு. இனி 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். முதலாவதா மேஷராசி. மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களை பற்றிய பேச்சுக்கள் இன்று எதிர்பாராத சிக்கல்களை உருவாக்கலாம். எதிர்பாராத திடீர் சேமிப்புகள் மூலம் உங்களது வருமானம் அதிகரிக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாகவும் நிதானமாகவும் பேச வேண்டும். தொழில் சம்பந்தமான ஒரு சில குழப்பமான விஷயங்களுக்கு பெரியவர்களின் ஆலோசனைகள் பயனுள்ள நல்ல பலன்களை கொடுக்கும். சூழ்நிலையை புரிந்து கொண்டு அனுசரித்து வாழ வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மேஷராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று உங்களுக்கு பொறுமை அதிகமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். தேவையில்லாத கோபம் ஒரு சில சிக்கல்களையும் போராட்டங்களையும் ஏற்படுத்தும். மனதளவில் புதுவிதமான தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும். உங்கள் குழந்தைகளின் கல்வியில் இருந்து வந்த மந்த நிலைமை முழுமையாக விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அடுத்ததா ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று செய்யக்கூடிய காரியங்களை திட்டமிட்டு செய்து முடிக்க வேண்டும். திட்டமிடாமல் செயல்படுத்தும் ஒரு சில காரியங்கள் திடீர் பண இழப்பை ஏற்படுத்தும். தற்பெருமை பேசுவதை குறைத்துக் கொண்டு வார்த்தைகளில் கவனத்தை கடைபிடிக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத ஒரு சில அலைச்சல்கள் மூலமாக உடல் சோர்வு ஏற்படும். கோபத்தை முழுமையாக கட்டுப்படுத்துவதன் மூலம் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். ரிஷபராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று சகோதர சகோதரிகளிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். ஆக்கப்பூர்வமான ஒரு சில காரியங்களை அசால்ட்டாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் அறிமுகம் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையை பற்றிய புரிதல் அதிகரித்து குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். அடுத்ததா மிதுனராசி. மிதுனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று விரைய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எதிர்பாராத செலவுகள் மூலமாக பண நெருக்கடியை சந்திப்பீர்கள். உங்களது செயல்களிலும் பேச்சுக்களிலும் அனுபவ அறிவு வெளிப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிக்கு செல்வதில் ஆர்வமில்லாத ஒரு சூழல் ஏற்படும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பிற மொழி பேசக்கூடிய மக்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மிதுனராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாக இருக்கும். ரகசியமான சேமிப்புகள் மூலம் வருவாயை அதிகப்படுத்துவீர்கள். உடன் பிறந்தவர்களிடம் பேசும்போது எச்சரிக்கையாக பேச வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் உங்களது ஈடுபாட்டுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். அடுத்ததா கடகராசி. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று தொழில் ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக அமையும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொது காரியங்களில் இருப்பவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களது பணிகளில் ஒரு சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். தாய் தகப்பனின் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். கடகராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். குழந்தைகளின் எதிர்காலம் சம்பந்தமாக ஒரு சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். உங்களது அன்றாட செயல்பாடுகளில் விரக்தி ஏற்பட்டு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அடுத்ததா சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் உண்டாகும். நெருக்கடியான சூழ்நிலைகளை ரொம்ப சிறப்பாக சமாளிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான நெருக்கடிகள் குறைந்து மன மகிழ்ச்சி ஏற்படும். அரசு சம்பந்தமான பணிகளில் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். வியாபாரம் சம்பந்தமான பணிகளில் இருப்பவர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும். பொது காரியங்களில் இருப்பவர்கள் உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். சிம்மராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு பக்தி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் உண்மையான நோக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். குடும்ப வாழ்க்கையில் விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறம். அடுத்ததா கன்னிராசி. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று ஆன்மீகம் சம்பந்தமான பணிகளில் ஆர்வம் ஏற்படும்.
உங்களது பேச்சிலும் செயலிலும் அனுபவ அறிவு வெளிப்படும். கலை சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான ஒரு சூழல் ஏற்படும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். எதிர்பாராத திடீர் வாய்ப்புகள் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். கன்னிராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு தாமதம் நிறைந்த நாளாக இருக்கும். உங்களது அன்றாட பணிகளை செய்து முடிப்பதில் ஒரு சில இழுபறிகளை சந்திப்பீர்கள். அழகு சாதன பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவர்களின் தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். அடுத்ததா துளாராசி. துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் முடிவதில் ஒரு சில தாமதங்களை சந்திப்பீர்கள். பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கலில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிர்பாராத பயணங்கள் ஒரு சில விரைய செலவுகளை உண்டாக்கும். தேவையில்லாத வெட்டி பேச்சுக்களை குறைத்துக் கொண்டால் உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். கன்னிராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று கோபத்தை குறைத்து நிதானமாக செயல்பட வேண்டும். எதிலும் போட்டிகள் அதிகரித்து மனக்குழப்பங்கள் ஏற்படும். முக்கியமான ஒரு சில முடிவுகளை எடுப்பதில் நீங்கள் தடுமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அடுத்ததா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று கடினமான காரியங்களையும் மிகவும் சுலபமான முறையில் செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு ஒரு சிலருக்கு சாதகமாக அமையும். உத்தியோகத்திலும் குடும்பத்திலும் உங்களது கருத்துக்களுக்கு சரியான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். உயர் பொறுப்புகளில் இருப்பவர்களின் அறிமுகத்தால் எதிர்பாராத ஒரு சில லாபங்கள் கிடைக்கும். வியாபாரம் சம்பந்தமான பணிகளில் அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று நீண்ட நாட்களாக மனதில் இருந்த ஆசைகள் நிறைவேறும். சிறு தூர பயணங்கள் மூலம் மனதளவில் மகிழ்ச்சி உண்டாகும். ஞாபக மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் முழுமையாக விலகி மனதளவில் உற்சாகமும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அடுத்ததா தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று உறவினர்களின் சந்திப்பு மன மகிழ்ச்சியை அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் ஓரளவு சுமூகமான முடிவுகளை எடுப்பீர்கள். பயணங்கள் மூலம் உடல் அசதி ஏற்பட்டாலும் ஒரு சில லாபங்களும் கிடைக்கும். தந்தை வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். தனுசு ராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று தாய்மாமன் மூலமாக இருந்து வந்த நெருக்கடிகள் முழுமையாக விலகும். உங்களது அன்றாட செயல்பாடுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி புத்துணர்ச்சி அதிகரிக்கும். ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்வதற்காக நீங்கள் திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். அடுத்ததா மகர ராசி. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று வியாபாரம் சம்பந்தமான பணிகளில் ஒரு சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைத்து உடல் அசதி அதிகரிக்கும். செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். சிற்றின்ப செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மகர ராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று குழந்தைகளின் கல்வி சம்பந்தமான எண்ணங்கள் மனக்கவலையை ஏற்படுத்தும். உணர்ச்சி வசப்படாமல் செயல்படுவதன் மூலம் ஒரு சில இழப்புகளை தவிர்க்கலாம். சொந்த பந்தங்கள் நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். அடுத்ததா கும்பராசி. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று வாகன பயணங்களில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூர்மையான பொருட்களை கையாளும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வங்கிகள் சம்பந்தமான கடன் உதவிகள் இன்று சிறப்பான முறையில் கைகூடி வரும். சமூக பணிகளை செய்பவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் செயல்பட்டால் வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். கும்பராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று தாய்வழி சொந்தங்களின் ஆதரவு அபரிமிதமாக கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். அவநம்பிக்கையை குறைத்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அடுத்ததான் மீனராசி. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று வியாபாரத்தில் ஒரு சில அற்புதமான மாற்றங்களை செய்வீர்கள். உத்தியோகத்தில் உங்களது கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். வெளியூரில் இருந்து வரும் தகவல்கள் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். விலகிச் சென்ற நண்பர்கள் தவறை உணர்ந்து திரும்பி வருவார்கள். உங்களது தைரியமும் தன்னம்பிக்கையும் 2 மடங்காக அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மீனராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு மாற்றம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். குழந்தைகளின் விருப்பங்களை சிறப்பான முறையில் நிறைவேற்றி வைப்பீர்கள். சொந்த பந்தங்களிடம் சற்று அனுசரித்து பழக வேண்டும். வங்கி சம்பந்தமான காரியங்களில் ஒரு சில அலைச்சல்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். நன்றி, வணக்கம்.